உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என் பெரிய அண்ணே அப்படி இல்ல. உன்னை அவங்க மகா மாதிரி பாத்துப்பாங்கடி. எங்க அண்ணனுங்களை பத்தி எதுவுமே சொல்ல வேணாம். 2 பேரும் நீ வீட்டோட மூத்த மருமகன்னு உன்னை தாங்கன்னு தாங்குவாங்க. நீ அந்த வீட்ல ராணி மாதிரி இருக்கலாம்டி. உனக்கு கிடைக்க போற வாழ்க்கையை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன்டி. தயவு செய்து அதுல மண்ணள்ளி போட்டுறாதடி. நீ என்ன சொன்னாலும் அருள் மாமாவை என்னால மறக்க முடியாதுமா. அடிச்சு கொன்னுடுவேன்டி. என்னடி மறக்க முடியாது? பார், இனிமே எதையும் மாத்த முடியாது. நீ கரிகாலனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். கரிகாலன் தான் உன்னோட புருஷன். அதனால உன் மனசுல இருக்கதெல்லாம் நீ அழிச்சிடு. எப்படிமா அழிக்க முடியும்? சின்ன வயசுல இருந்து அருள் மாமாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், அருள் மாமா தான் என் புருஷன்னு என் மனசுல ஆசைய வளர்த்துட்டேம்மா. அவ்வளவு சீக்கிரம் எப்படிமா அழிக்க முடியும்? நான் செத்தாலும் அருள் மாமாவோட நினைப்பு என் மனசை விட்டு போகாதுமா. சாகணுமா? நானும் உன் கூடயே சரி சாகுறேன். வாடி. என்னாச்சு கரிகாலா? அப்பவே கிளம்புறேன்னு சொல்லிட்டு போன. அத்தை, பைக் சாவியை விட்டுட்டேன், அதை எடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஆமா, வானதி எதுக்கு கண் கலங்கிட்டு இருக்கா? அது ஒண்ணும் இல்ல. வானதிக்கு லேசா கால்ல அடிபட்டிருக்கு. கொலுசு போட்டா வலிக்குதுன்னு அழுகுறா. ஐயோ, எப்படி? ஆஹா, இப்ப இல்ல, நேத்து பட்டுச்சு. லேசான அடிதான். ஆனா கொலுசு போட முடியல. போட்டா வலிக்குதுன்றா. பரவாயில்ல அத்தை, இப்ப கொலுசு போட வேண்டாம். காலு சரியானதுக்கு அப்புறம் போட்டுக்கலாம். அத நானும் சொன்னேன்ப்பா. சரிங்க அத்தை, எனக்கு நேரமாச்சு, நான் கிளம்புறேன். சரிப்பா. வானதி, கால் பாத்துக்கோ. போயிட்டு வர வானதி. சரி, வரேன் அத்தை. அருள் நந்தினி 2 பேர் ஜாதகத்திலையும் முக்கியமான பொருத்தங்கள் எதுவுமே இல்ல. இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா அவ்வளவு சிறப்பா இருக்காது. உங்களுக்கு குலதெய்வம் யாரு? முனீஸ்வரர். போய் அந்த ஐயா கால்ல உங்க புள்ள ஜாதகத்தையும் அந்த பொண்ணோட ஜாதகத்தையும் வைங்க. அவரு பொருத்தி கொடுக்கணும்னு நினைச்சா பொருத்தி கொடுப்பாரு. எனக்கு தானம் தராத, உனக்கு தான் தேவைப்படுது. அவங்கிட்ட பிச்சை கேளு. புரியலையா? இருள் சூழுது, இருள் சூழுது. முன்வினை பாவம் ஒன்ன சூழுது. தொப்புள் கொடிக்கும் தாலி கொடிக்கும் முடிச்சு போட போறியா?
அது நடக்காது. விதிய முந்த பார்க்காத, மூழ்கிடுவ. உத்திர சோகத்துல மூழ்கிடுவ. அம்மா, ஏம்மா இப்படி பண்ற? ஏம்மா என்கிட்ட பேச மாட்டேங்கிற? உன்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? உன்னை கண்டாலே எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருது. முதல்ல இங்க இருந்து போ. அம்மா, அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. உன்னை இங்க இருந்து போன்னு சொன்னேன். அம்மா, யார் என் மேல கோபப்பட்டாலும் என்னால தாங்கிக்க முடியுமா? ஆனா நீ என் மேல கோபப்பட்டா என்னால தாங்கிக்கவே முடியாதும்மா. நீ என்கிட்ட பேசுமா. பேசுனா என்னடி பேச சொல்ற? கட்டின புருஷனால 20 வருஷத்துக்கு மேல கூட பிறந்த அக்காவையே நான் பிரிஞ்சிருந்தேன். இப்ப உன்னால எங்க அண்ணனுங்க மூஞ்சிலேயே ஆயுசுக்கும் முழிக்க முடியாதபடி இப்ப ஆயிடும் போல இருக்கு. அப்படியெல்லாம் எதுவும் ஆகாதுமா. என்னடி பேசிக்கிட்டு இருக்க? நந்தினிய அந்த அருளுக்கு பேசி முடிச்சாச்சு. உன்ன கரிகாலனுக்கு பேசி முடிச்சாச்சு. இந்த நேரத்துல நீ உன் மனசுல அருளை தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சா நம்ம குடும்பத்துக்குள்ள எவ்வளவு பிரச்சனை வரும்னு உனக்கு தெரியாதா? காலையில நடந்ததெல்லாம் நீயும் பாத்துக்கிட்டு தானே இருந்த. அந்த பிரச்சனையவே நான் எப்படி சரி பண்ணி எங்க அண்ணனுங்க மூஞ்சில முழிக்க போறேன்னு எனக்கே தெரியல. இதுல நீ வேற என் தலையில பெரிய கல்ல தூக்கி போட்ட மாதிரி அருளை தான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன்னு சொல்ற. சரி, நீ அருள் ஆசைப்படுற மாதிரி அருள் உன்ன ஆசைப்படுறான்னு உனக்கு தெரியுமா? அருள் மாமாக்கு என் மேல விருப்பம் இருக்கும் தான் நினைக்கிறேன். உன்கிட்ட அருள் இது வரைக்கும் அப்படி ஏதாவது சொல்லிருக்கானா? இல்ல. அப்போ அவன் ஆசைப்படுறான்னு நீ ஏன் நினைச்சுக்கிற? அவன் மனசுல நீ இருக்கியா இல்லையான்னு உனக்கே தெரியாது, அப்படிதானே? ஆனா எனக்கு தெரியும், அருள் மனசுல நீ இல்லவே இல்ல. அருள் மாமா மனசுல நான் இல்லன்னு நீ எப்படிமா இவ்வளவு உறுதியா சொல்ற? அப்படி ஒரு நினைப்பு அருளுக்கு இருந்திருந்தா கல்யாணம் பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடி எங்க அண்ணே எல்லாரோட முடிவையும் கேட்டுதானே முடிவெடுத்தாரு. அப்பவே அருள் அவன் மனசுல இருக்கிறத சொல்லிருப்பான்ல. ஒருவேளை பெரிய மாமா சொன்னதை எதிர்த்து பேச தயங்கிக்கிட்டு அமைதியா இருந்திருக்கலாம்ல. அப்படி அருள் மனசுல நீ இருந்தா அவன் எதுக்குடி கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு நந்தினி கூட கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணிருப்பான். கல்யாணம் பேசி முடிச்சதுல இருந்தே நீ எப்படி இருக்க? யாருக்கிட்டையும் சரியா பேசாம உம்முன்னு தானே இப்ப வரைக்கும் இருக்க. ஆனா அருள் அப்படியா இருக்கான்? சந்தோஷமா எல்லார்கிட்டயும் சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு தானே இருக்கான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.